கொழும்பு துறைமுக நகரின் நிர்மாண பணிகளை இடைநிறுத்துவதற்கு உத்தரவிடுமாறு சுற்றாடல் கேந்திர நிலையம் இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரீட் மனு ஒன்றை தாக்கல் செய்தது. குறித்த திட்டத்தினால் பல்வேறு பிரச்சினைகள் உருவாவதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுற்றாடல் கேந்திர நிலையம் இது தொடர்பிலான ரீட் மனுவை இன்று முற்பகல் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்த திட்டம் மூலம் சுற்றாடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளோம். சுற்றாடலின் பாதுகாப்பு தொடர்பில் முன்னிற்க வேண்டிய ஒரு நிறுவனம் என்ற வகையில் அந்த மனுவை தாக்கல் செய்துள்ளோம். சுற்றாடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் இந்த திட்டத்தின் போது மதிப்பீடு அறிக்கை ஒன்றை பெறவில்லை. அத்துடன் அது தொடர்பிலான ஆய்வு உரிய முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம். அத்துடன் இந்த திட்டத்தின் போது பல முக்கிய விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். இதன் கழிவுகளை எங்கு கொண்டு செல்ல போகிறார்கள், அத்துடன் நிர்மாணிக்கப்படும் கட்டிடத்துக்கு மின்சாரம் மற்றும் நீரை எங்கிருந்து பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள், ஏனைய நிறுவனங்கள் இதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனவா, இதுபோன்ற பல அடிப்படை விடயங்களை ஆராய வேண்டும். கடற்பரப்பின் ஒரு பகுதியை வேறொரு நாட்டிற்கு வழங்கும் நடவடிக்கை இடம்பெறுகிறது. எந்த ஒரு சட்டத்திலும் அதற்கு இடமில்லை. துறைமுக அதிகார சபை தமக்கு அதிகாரம் இல்லாத ஒரு விடயத்தில் தலையிட்டுள்ளதாக நமக்கு தெரிகிறது. ஆகவே இதுபோன்ற அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்தி இதனை செய்ய வேண்டுமாயின் அதனை சட்டத்தின்படி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளோம். යම්කිසි මට්ටමකට කිරීමට අවශ්‍යතාවයක් තියෙනවා නම් ඒ රටේ නීතියට අනුව කළ යුතුයි. இதேவழி கொழும்பு துறைமுக நகரின் நிர்மாண பணிகளை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ள போதிலும் இன்று மாலையும் அங்கு நிர்மாண பணிகள் இடம்பெற்றன. இன்றும் நாம் பல சந்தர்ப்பங்களில் எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை. சீனாவிற்கோ வேறு நாடுகளுக்கோ அதிகாரம் இல்லை. எமது நாடு தொடர்பில் தீர்மானம் எடுப்பதும் அதனை நடைமுறைப்படுத்துவதும் எமது பொறுப்பாகும். அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சட்டப்படி அங்கீகாரம் வழங்கி சுற்றாடல் சான்றிதழை பெற்றுக் கொள்ளும் வரை நிறுத்தப்பட்டுள்ளது. உரிய முறையில் அறிவிக்காமையினால் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பிலான குழு வழங்கியுள்ள சிபார்சுகள் கட்டம் கட்டமாக பிரதமர் அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்படும். நிறுத்தியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அறிவித்துள்ளார். அதற்காக மால் நிதி செலுத்தப்படுவதில்லை. யாராவது அதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதாக இருந்தால் அதனை அவர்கள் பார்த்துக் கொள்வர். தற்போதைக்கு நாம் அதனை நிறுத்தியுள்ளோம். தீர்மானம் ஒன்றை எடுக்கும் வரை அந்த முடிவில் உள்ளோம். இது தொடர்பில் அதனுடன் தொடர்பட்டவர்கள் அறிந்து கொள்வர். இதனை தொடர்ந்து முன்னெடுத்துச் சென்றால் எந்தவித கொடுப்பனவும் இடம்பெறாது என்பதை அறிந்து கொள்வர். இதேவேளை துறைமுக நகரின் நிர்மாண பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்ட விடயம் தொடர்பில் சீனா இன்று தமது நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் சீனா அதிகளவில் கவனம் செலுத்தியுள்ளது. இலங்கையின் தேசிய அபிவிருத்தி மற்றும் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு சீன நிறுவனங்கள் காட்டும் அக்கறையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இலங்கையின் தேசிய அபிவிருத்தி மற்றும் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு சீன நிறுவனங்கள் காட்டும் அக்கறையை கவனத்தில் கொண்டு இலங்கை இதனை சிறப்பாக தீர்க்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம்.